பரப்பன ஊர்வன நடப்பன தோன்றி அதன் பின் ஆதி மனிதன் தோன்றி கோசிமின் தலைமையிலே வியட்நாம் விடுதலை போராட்டம் நரியை பரியாக்கி பின் பதியை நரியாக்கி என் உதிரத்தில் உள்ளத்தில் நாடியில் நரம்பில் நிலைத்துவிட்ட அன்னை தமிழுக்கும் தாய் மண்ணுக்கும் அடியேன் எனது முதல் வணக்கம். உதடுகளால் வாசித்த தமிழை, உள்ளத்தால் நேசித்த தமிழை, உயிர் மூச்சென்று சுவாசித்த தமிழை எங்கள் உதிர ஓட்டத்தில் உறவாய் உணர்வாய் நிலைத்துவிட்ட எங்கள் அன்னை தமிழை எங்கள் தாய் மண்ணிலேயே அந்நிய மொழிக்கு அடிமையாக்க முயன்றிட்ட அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் தியாகத்தை போற்றுகின்ற வகையிலும் வீரத்தாலும் தீரத்தாலும் தியாகத்தாலும் நிறைந்த கண்ணீராலும் செந்நீராலும் எழுதப்பட்ட மொழி போராட்டத்தின் வரலாற்றினை நினைவுகூரத்தக்க வகையிலும் தூத்துக்குடி மாவட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவர் அணியின் சார்பில் லிங்கம்பட்டி கிராமத்தில் எழுச்சியோடும் குன்றாத உணர்ச்சியோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை வகிக்கின்ற மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் அன்பு சகோதரர் அருண்குமார் அவர்களே, முத்து மாநகர் மாவட்டத்தின் மாவட்ட செயலாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் RS ரமேஷ் அவர்களே, தலைவர் வைகோ அவர்களின் எண்ணங்களுக்கு வண்ணம் தீட்டுகிற வகையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் விநாயகா ரமேஷ் அவர்களே மற்றும் கழகத்தின் முன்னோடிகளே, மொழி போராட்டத்தின் வரலாற்றினை நமக்கு சிறப்புரையாக ஆற்ற வந்திருக்கின்ற சகோதரி ராணி செல்வின் அவர்களே, ஆங்காங்கே இருந்து எனது உரைக்கு செவிமடிக்கின்ற லிங்கம்பட்டி பெருமாள்பட்டி கிராமத்து வாழ் பொதுமக்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் அடியேன் எனது அந்தி மாலை வணக்கங்கள். அட்ட வெடிப்பில் அகிலம் தோன்றி அதில் ஒரு செல் உயிராய் அமீபா தோன்றி இருசெல் உயிராய் அது வளர்ந்து பல செல் உயிராய் பரிணாமம் பெற்று பரப்பன ஊர்வன நடப்பன தோன்றி அதன் பின் ஆதி மனிதன் தோன்றி அவன் தன்னையொத்த சக மனிதனை அடையாளம் கண்டுகொண்டு இனக்குழுக்களாய் வாழ துவங்கி தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்பதால் தங்கள் இனக்குழுக்களுக்கு தலைவனை நியமித்து அதன் பின் தேசங்கள் உருவாகி அரசுகள் உருவாகி மன்னராட்சி மக்களாட்சி என்று எத்தனையோ மாற்றங்களை கடந்து இன்றைக்கு இந்த நிலையிலே இருக்கின்றோம். தங்கள் இனக்குழுக்களுக்கு தலைவன் வேண்டும் என்று எந்த நொடியிலே மனிதன் சிந்திக்க துவங்கினானோ அந்த நொடி துவங்கி இந்த நொடி வரையிலும் இந்த உலகத்தில் எத்தனையோ உரிமை போராட்டங்கள் நிகழ்ந்திருக்கின்றன, நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன, நிகழ்வதற்கு நேரம் பார்த்து காத்து கிடக்கின்றன. ஆனால் இந்த உலகம் இதுவரை கண்டும் கேட்டுவிடாத ஒரு உரிமை போராட்டம் உண்டென்றால் அது பெரியாரின் துணை கொண்டு அண்ணாவின் வழி கண்டு நம் தமிழகம் நடத்திய மொழி உரிமை போராட்டம் என்றால் அது மிகையும் அல்ல, வெறும் சொல் நகையும் அல்ல. ஏதோ என் இனம் நடத்திய போராட்டம் என்பதற்காக, என் மொழிக்காக நடத்தப்பட்ட போராட்டம் என்பதற்காக நான் எதையும் மிகைப்படுத்தி சொல்லவில்லை. அன்புக்குரியவர்களே, அதே எனது சிற்றுரைக்கு நீங்கள் சற்றே செவிமடுத்தால் எனது கூட்டின் உண்மை உங்களுக்கே விளங்க வரும். நிலத்தின் பெயராலே மக்கள் அடிமைப்படுத்தப்பட்ட பொழுது கருப்பின மக்களின் விடுதலைக்காக ஆப்பிரிக்காவிலும் அமெரிக்காவிலும் விடுதலை போராட்டங்கள் வெடித்தன. மண்டேலாவும் மார்ட்டின் லூதர் கிங்கும் அந்த போராட்டங்களை வழிநடத்தி வெற்றி கண்டனர். உழைக்கும் மக்கள், ஏழை எளிய மக்கள் முதலாளி வர்க்கத்தால், அதிகார வர்க்கத்தால்
சுதந்திர பற்றி கொண்டு செஞ்சீனத்திலே மாவோவும் மாறாளி மனது வைத்தால் ஆகாவென்று எழுந்தது பார் யுக புரட்சி என்று எட்டயபுரத்து முண்டாசு கவிஞன் பாரதி பாடினானே, அந்த ரஷ்யாவிலே விளாடிமிர் லெனினும் வர்க்க சுரண்டலுக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுத்து வெற்றி கண்டனர். ஏகாதிபத்திய நாடுகளால் சின்னஞ்சிறு நாடுகள் அடிமையாக்கப்பட்ட பொழுது தேச விடுதலைக்காக சேகுவேராவின் துணையோடு பிடல் காஸ்ட்ரோவின் தலைமையிலே கியூபா விடுதலை போராட்டம், கோசிமின் தலைமையிலே வியட்நாம் விடுதலை போராட்டம், அகமது பென் பெல்லா தலைமையிலே அல்ஜீரிய விடுதலை போராட்டம், மைக்கேல் காலின் தலைமையிலே அயர்லாந்து விடுதலை போராட்டம், சுகர்லா தலைமையிலே இந்தோனேசிய விடுதலை போராட்டம். வாழ்ந்தால் 30 கோடி முழுமையும் வாழ்வோம், வீழ்ந்தால் 30 கோடி முழுமையும் வீழ்வோம் என்று நமது பாரதி பாடினாரே, அந்த 30 கோடி மக்களுக்குமான விடுதலை போராட்டமாக இந்திய சுதந்திர போராட்டம் என்று எத்தனையோ தேச விடுதலை போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன. இந்திய சுதந்திர போராட்டத்தை பற்றி நான் குறிப்பிடும் பொழுது எந்த தலைவரின் பெயரையும் குறிப்பிடவில்லையே. ஏன் தெரியுமா? ஏதோ ஒரு தலைவரின் பெயரை சற்றே அழுத்தி உச்சரித்து விட்டால், ஏதோ ஒரு தலைவரின் பெயரை நான் சொல்ல மறந்துவிட்டால் அதையே பிடித்துக் கொண்டு இவன் இந்த ஜாதிக்காரன் என்று என் மீது வதந்தி பரப்புவதற்கு ஒரு கூட்டம் கிளம்பிவிடும். அதன் பின் இவன் வந்தேரியா வராத ஏரியா என்று ஆய்வு செய்வதற்கு மூத்திர குப்பியை பிடித்துக் கொண்டு இன்னொரு கூட்டம் கிளம்பிவிடும். அந்த முன்னெச்சரிக்கை தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. சரி, வருவோம், கருத்தியலுக்கு வருவோம். நான் முன்னே சொன்னேனே, தேச விடுதலை போராட்டங்கள், இன விடுதலை போராட்டங்கள், வர்க்க விடுதலை போராட்டங்கள், முன்னே சொன்ன அத்தனை போராட்டங்களுக்கும் இங்கே நடந்தன அங்கே நடந்தன என்று சொல்வதற்கு எத்தனையோ எண்ணற்ற போராட்டங்கள் உண்டு. ஆனால் தாய் மொழியை காப்பதற்காக ஏதாவது ஒரு போராட்டம் நடந்தது என்று உங்களால் ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமா? நான் சொன்னேனே, தேச விடுதலை போராட்டங்கள், தேசங்கள் அடிமைப்பட்ட பொழுது அங்கே இருந்த மொழிகளும் நசுக்கப்படத்தானே செய்தன. அங்கே மொழி திணிக்கத்தானே செய்யப்பட்டன. அந்த தேசங்களில் எல்லாம் தேச விடுதலைக்கு குரல் கிளந்தனவே தவிர மொழி விடுதலைக்கு எங்காவது குரல் எழுந்ததா? ஏன் இந்த இந்திய தேசத்தில் தமிழகத்தில் மட்டும்தான் இந்தி மொழி திணிக்கப்பட்டதா? ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இந்தி மொழி திணிக்கப்பட்டதா இல்லையா? தமிழகத்தை தவிர வேறு எந்த மாநிலத்தில் இந்தி திணிப்பை எதிர்த்தார்கள்? யாரும் எதிர்க்கவில்லை. தேச விடுதலை முக்கியம், அதே சமயம் மொழி விடுதலை முக்கியம் என்று சிந்தித்த ஒரே இனம் உண்டென்றால் அது நம் தமிழினம் மட்டும்தான். தேச விடுதலைக்காக சொத்துகளாக உயிர்களை பலி கொடுத்துக் கொண்டிருந்த நம் தமிழினம் மட்டும்தான். ஆகையினால் தான் சொல்கிறேன், இந்த உலகம் கண்டும் கேட்டும் இராத ஒரு போராட்டம் உண்டென்றால் அது நம்ம தமிழர்களுடைய மொழி உரிமை போராட்டம் என்று. இப்பேற்பட்ட உன்னதமான ஒரு போராட்டத்தின் மீது அவதூறு பரப்புவதற்கு இன்றைக்கு ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கிறது என்றால், இன்றைக்குத்தான் புதிதாக இந்த மொழி போராட்டத்தின் மீது அவதூறு பரப்பப்படுகிறதா? இல்லை இல்லை. தாய்மொழி காப்பதற்காக நடத்தப்பட்ட இந்த போராட்டத்தை இந்தி எதிர்ப்பு போர் என்று என்றைக்கு பதிவு செய்தார்களோ அன்றைக்கே இந்த மொழி போராட்டத்தின் மீது அவதூறு பரப்ப கிளம்பி விட்டார்கள். இந்திக்கு எதிரான போராட்டம் என்று இந்த மொழி உரிமை போராட்டத்தை சிறுமைப்படுத்தி விட்டார்கள். ஒரே ஒரு வித்தியாசம், அன்றைக்கு எங்களுடைய மொழி உரிமை போராட்டத்தின் மீது அவதூறு பரப்பியவர்கள் ஆரிய கூட்டத்தினர். இன்றைக்கு நம் மொழி போராட்டத்தின் மீது அவதூறு பரப்புவர்கள் இவர்கள் ஏன் இந்தியை எதிர்க்கிறார்கள் என்று அவதூறு பரப்பும் கூட்டத்தினர் அரசியல் லாபங்களுக்காக, கேவலம் அற்ப அரசியலுக்காக விலை போன ஆரியத்திற்கு அடிமையாக கிடக்கின்ற நம்மவர்கள் என்பதுதான் வேதனையின் உச்சம். சரி, இந்திய எதிர்ப்பு போர் என்றால், இந்திய எதிர்ப்பு என்று பதிவு செய்தால் அவதூறு என்கிறாயே, அப்படி என்றால் நீங்கள் இந்தியை எதிர்க்கவில்லையா என்று நீங்கள் கேட்கலாம். ஆம், நாங்கள் இந்தியை எதிர்க்கவில்லை. இந்தியை எதிர்க்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. இந்தியை மட்டுமல்ல, எந்த மொழியையும் எதிர்க்க வேண்டிய கட்டாயம் இந்த தமிழனுக்கும் கிடையாது.
கிடையாது, எங்கள் அன்னை தமிழுக்கும் கிடையாது. கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த மொழி எங்கள் தமிழ் மொழி. நேற்றைக்கு பெய்த மழையிலே இன்றைக்கு முளைத்த காளான் உன் இந்தி மொழி. உன் மொழியை எதிர்ப்பதற்கு எனக்கு என்ன அவசியம் இருக்கிறது? 10 பாட்டு 8 தொகை 11 கீழ்கணக்கு 50 காப்பியங்கள் 5 காப்பியங்கள் என்று அகத்தினை பாட, புறத்தினை பாட, வீரத்தை பாட, பக்தியை பாட என்று எண்ணற்ற நூல்களை தந்து அந்த இலக்கியங்களையே அணிகலனாக அணைந்தவள் எங்கள் அன்னை தமிழை, அன்னை தமிழன்றை. துளசி ராமாயணத்தையும் ரயில்வே கையையும் தவிர எந்த இலக்கியத்தையும் அறியாதது உனது இந்தி மொழி. உனது இந்தி மொழியை எதிர்ப்பதற்கு எனக்கு என்ன கட்டாயம் இருக்கிறது? சரி, அதை விட்டுவிடுங்கள். இந்தி அரசன் என்று பெயர் வைக்க ஒரே ஒரு மனிதனையாவது உங்களால் காட்ட முடியுமா? இந்தி அரசு என்று பெயர் வைத்த ஒரே ஒரு மகளிரையாவது உங்களால் காட்ட முடியுமா? வேண்டாம். தெலுங்கு நாடன், ஒரு மலையாள பிரியன், ஒரு கன்னட வாசன், ஒரு மராட்டி பிரியன் காட்ட முடியுமா உங்களால்? முடியாது. பெயருக்கு பெண்ணால் தனது தாய்மொழியை சேர்த்து, தன் தாய்மொழியோடு சேர்த்து தாங்கள் பெற்ற குழந்தைகளுக்கு பெயர் சூட்டுகின்ற வழக்கம் எந்த மொழியிலும் கிடையாது, நம் தமிழ் மொழியை தவிர. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? மற்றவர்கள் எல்லாம் அவர்களது தாய்மொழியை வாசிக்கிறார்கள். தமிழர்களாகிய நாங்கள், தமிழர்களாக நாம் நமது தாய்மொழியை சுவாசிக்கிறோம், நமது தாய்மொழியை நேசிக்கிறோம். வெறும் தாய்மொழியை வாசித்து போகின்ற உங்களால் எங்களது மொழி போராட்டத்தின் வலியையோ நியாயத்தையோ புரிந்து கொள்ளவே முடியாது. அதற்கு சற்றும் வாய்ப்பே கிடையாது. இன்றைக்கு ஏதோ கலவர சங்கி கூட்டத்திற்கு தாய்மொழி பாசம் வந்து விட்டதாம், தமிழ் மொழி பாசம் வந்து விட்டதாம். வியப்பாக இருக்கிறது. மானுக்கு சிறுத்தைகள் தோழனாம். புயல் காற்றுதான் மரங்களுக்கு பாதுகாப்பாம். புயல் காற்றுதான் மரங்களுக்கு பாதுகாப்பாம். சாத்தான்கள் ஓதுவது வேதமாம். இதையெல்லாம் நம்புகிறீர்களா நீங்கள்? இதையெல்லாம் நம்புகிறீர்களா? இதையெல்லாம் நீங்கள் நம்பினால், ஆம், சங்கிகளுக்கு, கலவர சங்கிகளுக்கு தமிழ் மொழி பாசம் வந்துவிட்டது என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். சங்கிகளை பார்த்து ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறேன். நமச்சிவாய வாழ்க, நாதம் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, போகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகவம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வெல்க என்று சிவனை பாடியது தமிழ் அல்லவா? தேவாரம், திருவாசகம், பெரிய புராணம் என்று, திருமுருகாற்றுப்படை, கந்தசஷ்டி கவசம் என்று சைவத்தை வளர்த்தது எங்கள் தமிழ் மொழி அல்லவா? நரியை பரியாக்கி பின் பரியை நரியாக்கி ஆடல் புரிந்த சிவனொரு அந்த திருவிளையாடல் நிகழ்ந்தது இந்த தமிழ் மண்ணில் தானே. புட்டுக்கு மண் சிவந்து பிறம்படி பெற்றது அந்த ஈசன் பிறம்படி பெற்றானே, அந்த திருவிளையாடல் நிகழ்ந்ததும் இந்த தளத்தில் தானே. ஒரு தமிழ் புலவனின் பாடலுக்கு செவி சாய்த்து ஊன்றிய பாதங்களை எடுத்து வீசி ஆடி, ஆடிய பாதங்களை ஊன்றி நின்று திருவிளையாடல் புரிந்ததும் இந்த தமிழ் மண்ணில் தானே. அப்பேற்பட்ட சிவனுக்கு சைவம் வளர்த்தது தமிழா, தமிழ் வளர்த்தது சைவமா என்று அடையாளம் கண்டுகொள்ள முடியாத அளவிற்கு நகமும் சதையுமாக இருக்கின்ற அந்த சிவபெருமானுக்கு தமிழ் தெரியாது என்று ஜக்கை வாசுதேவ் என்ற ஒரு கஞ்சா குடிக்கு பையன் சொன்னானே, ஒருத்தனாச்சி கேள்வி கேட்டீங்களா? அன்னைக்கு இந்த சங்கி பையன் ஒருத்தனாச்சி எதிர்த்து கேள்வி கேட்டிருந்தா உங்களுக்கு இருக்கிறது தமிழ் பாசம் நான் ஒத்துக்கிட்டு இருப்பேன். 2014 மோடி அரசாங்கம் பதவியேற்று இன்றைக்கு 12 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 12 வருஷத்துல தமிழ் மொழி வளர்ச்சிக்கு மத்திய அரசு பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்ட நிதி 120 கோடி.
போன இந்தியனுடைய வளர்ச்சிக்கு ஒதுக்கப்பட்ட நிதி 500 லட்சம் கோடி. செத்து போன சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி 2500 கோடி. இதை எதிர்த்து எந்த நாயாச்சும் கேள்வி கேட்டுச்சா? சங்க பெயர்களை நீங்க அன்னைக்கு கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க பேசுறது தமிழ் பாசம்னு வச்சுக்குவேன். திராவிட இயக்கங்கள் பேசுறது அரசியல், உங்களுக்கு இருக்கிறது தமிழ் பாசமா? திருவள்ளுவருக்கு சிலை வைக்கிறேன்னு ஒருத்தன் கிளம்புனா, ஒரு எம்பி தருண் விஜய் ஐயா, முதல்ல இடம் வாங்கணும், அதுக்கப்புறம் அதை பத்திரம் முடிக்கணும், அதுக்கப்புறம் அஸ்திவாரம் தோண்டணும், வீடு கட்டணும், அதுக்கப்புறம் தான் பால் காய்ச்சி வைக்கணும். இவர் இங்கே இருந்து திருவள்ளுவர் சிலையை வச்சுக்கிட்டு குமரியில இருந்துகிட்டு நாங்க திருவள்ளுவருக்கு செலவிக்க போறோம், கங்கை நதிக்கரையில திருவள்ளுவருக்கு செலவிக்க போறோம். இந்த ஒரு படத்துல வடிவேலு நான் ஜெயிலுக்கு போறேன் கை காட்டிட்டு போவாரு, அந்த மாதிரி இங்க இருந்து திருவள்ளுவருக்கு செலவைக்க போறேன்னு குமரி கரையில இருந்து ஆரம்பிச்சு ஊர்வலமா போய் அங்க கங்கை கரைக்கு போயிட்டாரு. சிலையை கொண்டு போயாச்சு. சிலையை வைக்கிறதுக்கு ஒரு 4 பூசாரி பையக, அரை நிறுவனமா தெரிகிற 4 பூசாரி பையக எதிர்ப்பு தெரிவிச்சானாமா. அன்னைக்கு இங்க இருந்து எந்த சங்கி பேராச்சும் கேள்வி கேட்டீங்களாடா? யாராச்சும் கேள்வி கேட்டீங்களா? அந்த சிலை, திருவள்ளுவர் சிலை கங்கை கரையிலே கேட்பாரட்டு பிளாஸ்டிக் கவர்களால் மூடி கிடந்தது குப்பை போல. ஏன்னா திருவள்ளுவர் சிலையை அவங்க பாத்திர கூட கூடாதாமா. அன்னைக்கு ஒரு பயனும் கேள்வி கேட்கலையே. திராவிட இயக்கங்கள் கேள்வி கேட்டன, தமிழ் ஆர்வலர்கள் கேள்வி கேட்டார்கள். அதற்கு பின்னாலையும் கங்கை கரையில எல்லாம் வைக்கல, ஏதோ ஒரு மகால்ல ஒரு ஓரமா வச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் வந்துகிட்டு தமிழை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் தமிழர் விடுதலைக்கும் இந்த திராவிட இயக்கங்கள் செஞ்சதை விட ஒரு படி அதிகமா இல்ல. நீங்க 12 வருஷமா கண்டினியூஸா ஆட்சியில் இருந்திருக்கீங்க. இந்த திராவிட இயக்கங்கள் செஞ்சதுல ஒரு பகுதி, ஒரே ஒரு பகுதியாவது நீங்க செஞ்சிருக்கீங்களா? வேண்டாம். நாங்க இந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தமிழகத்திலே ஆளுங்கட்சியாக இருந்தது கிடையாது, எதிர்கட்சியாக இருந்தது கிடையாது. நாளைக்கு ஆளுங்கட்சியாக வருமா என்றால் அதற்கு உறுதிமொழி தந்துவிட முடியாது. பெரும்பான்மையான எம்பிக்களை ஜெயித்திருக்கிறோமா? இல்லை. பெரும்பான்மையான எம்எல்ஏக்களை ஜெயித்திருக்கிறோமா? இல்லை. ஆனால் எங்கள் வைகோ என்ற ஒற்றை தலைவன் செய்ததை உங்கள் 12 ஆண்டுகால ஆட்சிக்காலம் செய்திருக்கிறதா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். உங்களது கனவு திட்டமான நீட்டு நோக்கத்தை தனி மனிதனாக நிறுத்தி வைத்தவர் எங்கள் தலைவர் வைகோ. உலகமகா கோடீஸ்வரன் அனில் அகர்வால் நீதிபதி உட்பட அத்தனை வரையும் தன்னுடைய பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு திரிகிறான். அத்தனை வரையும் பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு திரிகிறான். அவன் சொல்றான், உங்களுக்கு பிரமிப்பை தரக்கூடியது யார் என்று கேட்டால் அவன் சொன்ன வார்த்தைங்க, எதிரிகளும் பாராட்டக்கூடிய நேர்மைக்கு சொந்தக்காரர் எங்கள் தலைவர் வைகோ. அனில் அகர்வால் சொன்ன வார்த்தை, என்னை எப்போதுமே பிரமிப்புக்கு உள்ளாக்குவது 2 பேர் தான். ஒன்னு கடவுள், இன்னொன்னு வைகோ. ஏன்னா என்கிட்ட கட்டா மழை போல குமிஞ்சிருக்கிற அத்தனை பணத்தையும் வெற்று காகிதமாக மாற்றுவது அந்த 2 பேர் தான். மதிப்பே இல்லாம பண்ணிருக்காங்கன்னு சொன்னாரு. அந்த ஸ்டெர்லைட் ஆலையை நீதிமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் தொடர்ந்து போராடி 25 ஆண்டு காலம் போராடி பூட்டியிருக்காருன்னா அதுக்கு முழு முதற் காரணம் எங்கள் தலைவர் வைகோ தான். நான் மார்தட்டி சொல்லுவேன். இந்த இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறோமே, இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே மாணவராக களம் புகுந்தவர் எங்கள் தலைவர் வைகோ. இளம் மாணவராக இந்திய எதிர்ப்பு போராட்ட களத்திலே இறங்கிய பொழுது எந்த வீரத்தோடு இருந்தாரோ, எந்த வேகத்தோடு இருந்தாரோ, அந்த வீரமும் அந்த வேகமும் அந்த மான உணர்ச்சியும் சற்றும் குறையாமல் இன்றைக்கு 82 வயதிலும் இருக்கிறார் என்றால் இதற்கு ஈடு இணையான தலைவன் உங்களிடத்திலே உண்டா? இந்த உலகத்திலே கிடையாது. 82 வயசுல இந்த மண்ணை காக்கிறதுக்காக ஜாதி மத மோதல்கள்
எப்படியாச்சும் கலவரத்தை உண்டாக்கிறணும் இந்த சங்கி பைக தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறதுனால ஜாதி மத மோதல்கள் வெடித்து விடக்கூடாது என்பதற்காக, மக்களிடம் விழிப்புணர்வு செய்வதற்காக, போதை கலாச்சாரத்தை அடியோடு ஒழிக்க வேண்டும் என்பதற்காக. நீங்க கேட்கலாம், நீங்க உங்க கூட்டணி தானே ஆட்சியில் இருக்குது, உங்க கூட்டணி கட்சி தான் ஆட்சியில் இருக்குது, உங்க முதலமைச்சர் சொல்லி தடுக்கிற முடியாதா? சட்டங்கள் போட்டு திட்டங்கள் போட்டு யாரையும் திருத்திட முடியாதுங்க. மக்களை மாற்றணும், மக்களுடைய மனசுல மாற்றணும். நீங்க கடையெல்லாம் போட்டுட்டா சாராயம் ஒழிஞ்சிருமா? மக்களுடைய மனசுல அந்த மாற்றத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக 82 வயசுல 160 கிலோமீட்டர் கங்கை நதிக்கரையில துவங்கி வைகை நதிக்கரையில முடித்திருக்கார் நடைபயணத்தை. 82 வயசுல நடந்திருக்காரு. இவர் வந்துகிட்டு ஏசியில உட்கார்ந்துகிட்டு பேசுகிற தலைவர் கிடையாது. தேர்தலுக்கு தேர்தல் வந்துகிட்டு முகம் காட்டுகிற தலைவர் கிடையாது. இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக அன்றாடம் உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரே ஒப்பற்ற தலைவர் எங்கள் தலைவர் வைகோ அவர்கள் தான். அடுத்தது எங்க அண்ணன் துரை வைகோ. புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும்பாங்க. எங்க அண்ணன் துரை வைகோ 64 அடி பாஞ்சுக்கிட்டு இருக்காரு. 8 64 அடி பாஞ்சுக்கிட்டு இருக்காரு. எங்கள் தலைவர் வைகோ அவர்கள் முன்னெடுத்த தமிழர் விடுதலை போராட்டங்களை வழிநடத்தி செல்வதற்கு, இந்த தமிழகத்தினுடைய ஸ்பாட்டன் வீரர்களான மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடர்ந்து செல்வதற்காக எங்கள் தலைவர் மறுத்த பொழுதும் கழகத்தின் முன்னோடிகள் கட்டாயப்படுத்தி அழைத்து வந்திருக்கிறோம் இந்த அரசியலுக்கு. அவர் அரசியலுக்கு புதிதுதான். ஆனால் அவர் பேசுகிற பேச்சிலோ அவரது செயலிலோ புதுதாக அரசியலுக்கு வந்தவர் என்று யாராலும் சொல்லிவிட முடியாது. இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் திருச்சி தொகுதிக்கு போய் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எப்படி செயல்பட வேண்டும், ஒரு தொகுதிக்கு எப்படியெல்லாம் நலத்திட்டங்களை கொண்டு வர வேண்டும், அந்த தொகுதியை எப்படியெல்லாம் முன்னேற்ற வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் எங்கள் அண்ணன் துரை வைகோ. இறுதியாக ஒன்றை மட்டும் சொல்லிக்கொண்டு நான் விடைபெற விரும்புகின்றேன். சங்கிகள் மட்டுமல்ல, எவர் எத்தனை அவதூறுகள் பரப்பினாலும் சரி, இந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கடைசி தொண்டனின் உடலில் கடைசி சொட்டு ரத்தம் ஓடுகிற வரையில், அவனது இதயம் தனது கடைசி துடிப்பை துடித்து வீழ்த்துகிற வரையில், அவனது நுரையீரல் கடைசி காற்றினை சுவாசித்து ஓய்வு பெறுகின்ற வரையில் இந்த மண்ணில் உங்களால் இந்தியை எந்த வழியிலும் திணிக்க முடியாது என்று கூறி எனது உரைக்கு திரையிடுகிறேன். நன்றி, வணக்கம்.